அலைக்கும் தேவைகள் நிறைவேற்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரேனும் ஒருவர் பகலில் ஆரம்பத்தில் சூரா யாசீனை ஓதுவாரானால் அன்று முழுவதும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றப்படும். ஒரு அறிவிப்பில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு. குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவர் ஒரு தடவை சூரா யாசீனை ஓதுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 குர்ஆன் ஓதிய நன்மையை வழங்குகிறான். வானம் பூமி ஆகியவற்றை படைப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் சூரா யாசீனையும் சூரா தாஹா 2ஐயும் அல்லாஹ் தஆலா ஓதினான். அப்போ வானவர்கள்லாம் அதை கேட்ட பொழுது இந்த வசனங்களுக்குள்ள குர்ஆன் இறக்கி வைக்கப்படுகின்ற உம்மத்தினருக்கு இதனை மனனம் செய்கின்ற இதயங்களுக்கும் இதனை ஓதுகின்ற நாக்குகளுக்கும் நற்செய்தி உண்டாவதாக அப்படின்னு மலக்குகள்லாம் சொல்லியிருக்காங்க. எவர் ஒருவர் அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும் நாடி சூரா யாசீனை ஓதுகிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. உங்களில் யாராவது இறந்து விட்டவர்களாகவும் சூரா யாசீனை ஓதலாம். நம்ம சூரா யாசீனை ஓதக்கூடியவர்களுக்கு இம்மை மறுமை அனைத்து நன்மைகளும் கிடைக்கணும். இம்மை மறுமையின் அனைத்து துன்பங்களும் அவரை விட்டு நீங்கிவிடும். மறுமையின் பயங்கர சூழ்ச்சியும் விலகும். இன்னும் சூறாவிற்கு ராஃபியத்துன் ஹாஃபிலா உயர்த்தக்கூடியது தாழ்த்தக்கூடியது என்ற பெயர்களும் உண்டு. அதாவது முஃமின்களுடைய பதவிகள் உயர்த்தப்படும், காஃபிர்களுக்கு தாழ்த்தக்கூடியதாகவும் இருக்குது. சூரா யாசீன் என்னுடைய உம்மத்தினருக்கு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கணும்னு நான் என்னோட மனசு விரும்புதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹதீஸில் ஒருவர் சூரா யாசீனை ஒவ்வொரு இரவிலும் ஓதி அவர் திடீர்னு இறந்துறாரு. அவருக்கு ஷஹீதுடைய நன்மை கிடைக்குது. மற்றொரு அறிவிப்பில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் சூரா யாசீனை ஓதுனாங்கன்னா அவங்களுடைய பாவமும் மன்னிக்கப்படுது. பசியுடைய நேரத்தில் சூரா யாசீனை ஓதுனா பசியும் தீர்க்கப்படுது. வழி தவறிவிட்ட மனிதர் அதனை ஓதுனா வழி அவருக்கு கிடைக்கிது. மிருகங்கள் காணாமல் ஆகிருச்சுன்னா, ஏதாவது பொருள் காணாமல் ஆகிடுச்சுன்னா மனிதர் ஓதினா அவற்றை அந்த பொருள் அவங்களுக்கு கிடச்சிரும். உணவு குறைவாக இருந்தால் இருக்குன்ற பயம் இருந்துச்சுன்னா சூரா யாசீனை ஓதுனா அவங்களுக்கு உணவு போதுமானதாக ஆகிடும். உயிர் பிரியும் தருணத்தில் இந்த சூரா யாசீனை ஓதுனா மனிதருக்கு அருகில் உயிர் லேசாக கைப்பற்றப்படும். பிரசவ வேதனையில் சிரமப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இதை அவங்களோட அருகில் ஓதணும்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். எனவே இந்த சூரா யாசீனை ஓதி இத்தனைய பலன்களை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.